வணக்கம் மாணவர்களே. இன்று தமிழ் மொழி கலைத்திட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான மரபு தொடர்களை பார்ப்போம். மணக்கோட்டை, தொன்று தொட்டு, கங்கணம் கட்டுதல், கடுக்காய் கொடுத்தல், கரி பூசுதல், கரைத்து குடித்தல். இந்த 6 மரபு தொடர்கள் மட்டுமே 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான மரபு தொடர்களாகும். இப்போது நாம் மரபு தொடரையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். மணக்கோட்டை, வெறும் கற்பனை. சிலர் வெறும் கற்பனையிலே வாழ்வார்கள். உதாரணத்துக்கு, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பார், ஆனால் அவர் மாடி வீட்டில் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருப்பார். தொன்று தொட்டு, நெடுங்காலமாய் அல்லது ஆதி காலத்திலிருந்து, கங்கணம் கட்டுதல், உறுதி பூணுதல். உதாரணத்துக்கு, யூபிஎஸ்ஆர் சோதனையில் 8A பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டுதல். கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றி தப்புதல். கரி பூசுதல், அவமானம் ஏற்படுத்துதல் அல்லது மதிப்பை கெடுத்தல். ஏதாவது தவறு செய்து பெற்றவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அவமானத்தை ஏற்படுத்துதலாகும். கரைத்து குடித்தல், ஒரு கலையை அல்லது துறையை பற்றி முழுக்க படித்து அறிதல். ஒரு முறை நாம் மரபு தொடரையும் அதற்கான பொருளையும் வாசிப்போம். மணக்கோட்டை, வெறும் கற்பனை. தொன்று தொட்டு, நெடுங்காலமாய் அல்லது ஆதி காலத்திலிருந்து, கங்கணம் கட்டுதல், உறுதி பூணுதல், கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றி தப்புதல், கரி பூசுதல், அவமானம் ஏற்படுத்துதல் அல்லது மதிப்பை கெடுத்தல், கரைத்து குடித்தல், ஒரு கலையை அல்லது துறையை பற்றி முழுக்க படித்து அறிதல். சரி மாணவர்களே, நாம் இப்போது மரபு தொடரை உருவாக்குவோம். விடை தெரிகின்றதா மாணவர்களே? இவை அனைத்தும் சற்று முன் நீங்கள் கற்றுக்கொண்ட மரபு தொடர்கள் தான். மணக்கோட்டை. அடுத்ததாக விடை தெரிகின்றதா? தொன்று தொட்டு. விடை தெரிகின்றதா மாணவர்களே? கங்கணம் கட்டுதல். கடுக்காய் கொடுத்தல். அடுத்ததாக மிகவும் சுலபமானது. பதில் தெரிகின்றதா? கரி பூசுதல். விடை தெரிந்து விட்டதா?
கரைத்து குடித்தல், சரி மாணவர்களே, இப்போது நாம் மரபு தொடருக்கு சரியான பொருளை பார்ப்போம். மணக்கோட்டை. இந்த 6 மரபு தொடர்களும் நாம் சற்று முன் கற்றுக்கொண்டதே ஆகும் மாணவர்களே. மணக்கோட்டை என்பதன் பொருள் தெரிகின்றதா? தெரிந்தால் ஒரு தாளில் நீங்கள் எழுதி கொள்ளலாம் மாணவர்களே. வெறும் கற்பனை. தொன்று தொட்டு. விடையை கூறுங்கள் பார்ப்போம். நெடுங்காலமாய் அல்லது ஆதி காலத்திலிருந்து. அடுத்ததாக கங்கணம் கட்டுதல். விடை தெரிந்தால் ஒரு தாளில் எழுதி கொள்ளலாம். பிறகு விடையை சரிபார்த்து கொள்ளலாம். உறுதி பூணுதல். அடுத்ததாக கடுக்காய் கொடுத்தல். விடையை பார்ப்போமா? ஏமாற்றி தப்புதல். கரி பூசுதல். அவமானம் ஏற்படுத்துதல் அல்லது மதிப்பை கெடுத்தல். கரைத்து குடித்தல். விடை தெரிகின்றதா? ஒரு கலையை அல்லது துறையை பற்றி முழுக்க படித்து அறிதல். இப்போது நாம் சரியான மரபு தொடரை கொண்டு வாக்கியத்தை நிறைவு செய்யலாம். திருக்குறள் மனன போட்டியில் முதல் பரிசை வென்ற வளவன் குறள்களை. பதில் தெரிகின்றதா மாணவர்களே? பதிலை பார்ப்போமா? கரைத்து குடித்துள்ளான். அடுத்ததாக தேர்வில் எல்லா பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்று குமணன் தேர்வில் எல்லா பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்று குமணன் கங்கணம் கட்டினான். அந்தச் செல்வந்தர் மீன் வளர்ப்பு துறையில் சிறந்து விளங்குகிறார். விடை என்னவாக இருக்கும் மாணவர்களே? அந்த செல்வந்தர் தொன்று தொட்டு மீன் வளர்ப்பு துறையில் சிறந்து விளங்குகிறார். என் நேரமும் ஊர் சுற்றித் திரியும் முகுந்தன் தான் ஒரு சிறந்த காற்பந்து விளையாட்டு வீரராக வர வேண்டும் என்று வாழ்கிறான். விடை தெரிந்து விட்டதா? மணக்கோட்டையில். சரியா மாணவர்களே? இப்போது நாம் இந்த வாக்கியங்களை வாசிக்கலாம். நீங்களும் என்னை தொடர்ந்து வாசியுங்கள்.
திருக்குறள் மனனப் போட்டியில் முதல் பரிசை வென்ற வளவன் குறள்களை கரைத்து குடித்துள்ளான். தேர்வில் எல்லா பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்று குமணன் கங்கணம் கட்டினான். அந்தச் செல்வந்தர் தொன்று தொட்டு மீன் வளர்ப்புத் துறையில் சிறந்து விளங்குகிறார். எந்நேரமும் ஊர் சுற்றித் திரியும் முகுந்தன் தான் ஒரு சிறந்த காற்பந்து விளையாட்டு வீரராக வர வேண்டுமென்று மணக்கோட்டையில் வாழ்கிறான். சரியா மாணவர்களே? இப்போது மரபுத் தொடரை எப்படி வாக்கியங்களில் பயன்படுத்துவது என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த மரபுத் தொடரை நீங்கள் கற்றுக்கொண்டால் கட்டுரைகள் எழுதும்போது நீங்கள் இதை பயன்படுத்தி எழுதலாம். உங்களுக்கு சிறப்பான புள்ளிகளும் கிடைக்கும். சரியா மாணவர்களே? இப்போது நாம் சூழலுக்கேற்ற மரபுத் தொடரை பார்ப்போம். நெடுங்காலமாய் பாட்டி வைத்தியம் செய்து வரும் தமிழரசியின் பாட்டி மிகவும் திறமைசாலி என அவ்வூர் மக்கள் கூறுகின்றனர். நெடுங்காலமாய் பாட்டி வைத்தியம் செய்து வரும் தமிழரசியின் பாட்டி மிகவும் திறமைசாலி என அவ்வூர் மக்கள் கூறுகின்றனர். விடை தெரிகின்றதா? தொன்று தொட்டு. தொன்று தொட்டு என்பதன் பொருள் என்னவென்று தெரியுமா? இது சற்று முன் நாம் படித்த பாடத்திலிருந்துதான் கேட்கின்றேன். தொன்று தொட்டு என்பதின் பொருள் நெடுங்காலமாய் அல்லது ஆதி காலத்திலிருந்து. பொறுப்பின்றி ஊர் சுற்றித் திரிந்த அரசு சொந்தமாக ஒரு பேரங்காடியை விலைக்கு வாங்கி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கற்பனை உலகத்தில் வாழ்கிறான். பொறுப்பின்றி ஊர் சுற்றித் திரிந்த அரசு சொந்தமாக ஒரு பேரங்காடியை விலைக்கு வாங்கி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கற்பனை உலகத்தில் வாழ்கிறான். மிகவும் சுலபமானது. விடை தெரிந்துவிட்டதா? மணக்கோட்டை. மணக்கோட்டை என்பதன் பொருள் தெரியுமா மாணவர்களே? வெறும் கற்பனை. சோமு ஒரு பெரியவரிடம் கடன் வாங்கியிருந்தான். பின்பு அதை திருப்பிக் கொடுக்காமல் அவனை கண்ட போதெல்லாம் நழுவி விடுவான். சோமு ஒரு பெரியவரிடம் கடன் வாங்கியிருந்தான். பின்பு அதை திருப்பிக் கொடுக்காமல் அவனை கண்ட போதெல்லாம் நழுவி விடுவான். பதில் தெரிகின்றதா? கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் கொடுத்தல் என்பதன் பொருள் என்னவென்று தெரியுமா மாணவர்களே? ஏமாற்றி தப்புதல். அடுத்ததாக திரு அகிலனின் குடும்பத்தினர் நெடுங்காலமாகவே விவசாயம் செய்து வருகின்றனர். திரு அகிலனின் குடும்பத்தினர் நெடுங்காலமாகவே விவசாயம் செய்து வருகின்றனர். பதில் என்னவாக இருக்கும்?
தொன்று தொட்டு. செழியன் தன் நண்பனின் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு இடத்திற்கு ஓடிவிட்டான். செழியன் தன் நண்பனின் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு இடத்திற்கு ஓடிவிட்டான். பதில் தெரிகின்றதா மாணவர்களே? கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் கொடுத்தல் என்பதின் பொருள் தெரியுமா? ஏமாற்றி தப்புதல். தேர்வில் எல்லா பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என தம்பி விடாமுயற்சியுடன் படிக்கிறான். தேர்வில் எல்லா பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என தம்பி விடாமுயற்சியுடன் படிக்கிறான். பதில் தெரிகின்றதா மாணவர்களே? பதிலை பார்ப்போமா? கங்கணம் கட்டுதல். கங்கணம் கட்டுதல் என்பதன் பொருள் என்ன மாணவர்களே? நினைவிருக்கின்றதா? உறுதி பூணுதல். கீழ்காணும் உரையாடலுக்கு ஏற்ற மரபு தொடரை தெரிவு செய்க. உன்னால் எப்படி அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக தேர்ச்சி பெற முடிகிறது? நான் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் போது முழுமையாக கவனம் செலுத்துவேன். அதனால்தான் என்னால் அனைத்து பாடங்களையும் சிறப்பாக செய்ய முடிகின்றது. பதில் தெரிகின்றதா? பதில் ஏ, கரைத்து குடித்தல். கரைத்து குடித்தல் என்ற மரபு தொடரின் பொருள் ஞாபகம் இருக்கின்றதா? ஒரு கலையை அல்லது துறையை பற்றி முழுக்க படித்து அறிதல். சரியா மாணவர்களே? அடுத்த கேள்வியை பார்ப்போம். சூழலை விளக்கும் மரபு தொடர் யாது? நாம் எப்படியாவது இச்சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். நாம் எப்படியாவது இச்சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். மிகவும் சுலபமான கேள்வி. பதில் தெரிகின்றதா? விடை பி, கங்கணம் கட்டுதல், அதாவது உறுதி பூணுதல். சரியா மாணவர்களே? கீழே காணப்படும் சூழலுக்கேற்ற மரபு தொடரை தெரிவு செய்க. ஐயா, இன்று எனக்கு பணம் கொடுப்பதாக கூறினீர்களே, தயவு செய்து அப்பணத்தை கொடுத்து விடுங்களேன். என்னிடம் இப்பொழுது பணமில்லை, என்னை தொந்தரவு செய்யாதே. பதில் என்னவாக இருக்கும் மாணவர்களே? விடை ஏ, தட்டி கழித்தல். அதாவது ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல் என்பதே இதன் பொருளாகும். இப்போது அடுத்த கேள்வியை பார்ப்போம். வாழ்வில் மேலும் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. பட்டதாரியாக வேண்டுமென்ற அருணின்
அருணனின் நீண்ட நாள் ஆசை இன்று. பதில் என்னவாக இருக்கும்? சி, கை கூடியது. கை கூடியது என்பதன் பொருள் தெரியுமா? இது ஆண்டு 5க்கான மரபு தொடராகும். நிறைவேறுதல் என்பதே இதனுடைய பொருள். அடுத்த கேள்வியை பார்ப்போம். கீழே காணப்படும் சூழலுக்கேற்ற மரபு தொடரை தெரிவு செய்க. தாங்கள் வேக கட்டுப்பாட்டை மீறிவிட்டீர்கள். இது சட்டப்படி தவறாகும். ஆகவே அபராதம் செலுத்த வேண்டும். நான் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. பதில் என்னவாக இருக்கும்? பதிலை பார்ப்போமா? அவசர கொடுக்கை. சி என்பதே பதிலாகும். அதாவது ஒரு செயலை அவசரப்பட்டு செய்து விடுபவர். சரிங்களா? சரி மாணவர்களே, நாம் அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஏற்ற மரபு தொடரை தெரிவு செய்க. நளினி ரவியிடம் இனிமேல் முத்துவிடம் எந்த ரகசியத்தையும் கூற வேண்டாம், அவன் ஒரு என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதானே. பதில் சி, ஓட்டை வாய். ஓட்டை வாய் என்பதன் பொருள் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாரிடமும் எளிதாக சொல்லிவிடுகின்ற இயல்பு. சரியா மாணவர்களே? அடுத்ததாக கோடிடப்பட்டுள்ள இடங்களுக்கு பொருத்தமான மிகச் சரியான மரபு தொடர்களை தெரிவு செய்க. இங்கே 2 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. என்ன சோமு, ஓடி வருகிறாய்? என்ன நடந்தது? நிதானமாக என்னிடம் கூறு. சரி, முதலில் இந்த ஒன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ள விடையை பார்ப்போம். என்ன சோமு, ஓடி வருகிறாய்? என்ன நடந்தது? நிதானமாக என்னிடம் கூறு. பதில் என்னவாக இருக்கும் மாணவர்களே? விடையை பார்ப்போமா? டி, அறக்க பறக்க. என்ன சோமு, அறக்க பறக்க ஓடி வருகிறாய்? என்ன நடந்தது? நிதானமாக என்னிடம் கூறு. இப்போது அடுத்த கேள்வியை பார்ப்போம். உனக்கு விஷயமே தெரியாதா? சற்று முன் எங்கள் வீட்டில் புகுந்த திருடனை என் அண்ணன் பிடித்தார். இதற்கான விடைகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? இப்போது நாம் விடையை பார்ப்போமா? கையும் களவுமாய். சரியா மாணவர்களே? அடுத்த கேள்வி, சரியான மரபு தொடர் கொண்ட வாக்கியங்களை தெரிவு செய்க. இங்கும் அப்படித்தான். சரியான என்ற சொல்லுக்கு நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். ஏராளமான குறட்பாக்களை மணக்கோட்டை கட்டிய வேணி போட்டியில் பரிசு பெற்றார். தான் கண்ட சிறிய பாம்பை பற்றி தன் நண்பனிடம் பெரிதாக அள்ளிவிட்டான். வெகு நாட்களுக்கு முன்பு ஆறப்போட்ட திட்டம் இப்பொழுது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது.
முதலாளி திறமையான தொழிலாளியை தேர்ந்தெடுக்க வெளுத்து வாங்கினார். சரியா மாணவர்களே? இப்போது நாம் கேள்வியை வாசித்து விட்டோம். நீங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தை வாசித்த பிறகும் அந்த வாக்கியம் சரியா அல்லது தவறா என்பதை நீங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். சரி, இப்போது நாம் விடையை பார்ப்போமா மாணவர்களே? சரியான விடை சி. அதாவது 2ம் 3ம். தான் கண்ட சிறிய பாம்பை பற்றி தன் நண்பனிடம் பெரிதாக அள்ளிவிட்டான். அள்ளிவிட்டான் என்பதன் பொருள் தெரியுமா மாணவர்களே? ஒன்றை மிகைப்படுத்தி கூறுதல். அடுத்ததாக, வெகு நாட்களுக்கு முன்பு ஆறப்போட்ட திட்டம் இப்பொழுது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. ஆறப்போடுதல் என்றால் ஒரு காரியத்தை காலந்தாழ்த்தி செய்தல். ஆக 2ம் 3ம் சரி. அடுத்ததாக, கீழ்கண்ட கூற்றில் கோடிட்ட சொல்லுக்கு பொருத்தமான மரபு தொடரை தெரிவு செய்ய வேண்டும். அமுதன் எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் விரைவில் தன்னால் ஒரு பெரிய வீடு வாங்க முடியும் என்ற கற்பனையில் வாழ்கின்றான். அமுதன் எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் விரைவில் தன்னால் ஒரு பெரிய வீடு வாங்க முடியும் என்ற கற்பனையில் வாழ்கின்றான். பதில் என்னவாக இருக்கும்? இப்போது நாம் பதிலை பார்ப்போம். விடை டி. மனக்கோட்டை கட்டினான். மனக்கோட்டை கட்டினான் என்பதன் பொருள் என்னவென்று தெரியுமா மாணவர்களே? வெறும் கற்பனை. கீழ்கண்ட உரையாடலில் விடுபட்ட மரபு தொடர்கள் யாவை? மாலதி, நீ பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவாய் என என்னால் கூற முடியும். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி. கண்டிப்பாக முதலிடத்தை தட்டிச் சென்று. விடை என்னவாக இருக்கும்? இங்கே 2 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விடையை பார்ப்போமா? விடை பி. மாலதி, நீ பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவாய் என என்னால் திட்டவட்டமாக கூற முடியும். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி. கண்டிப்பாக முதலிடத்தை தட்டிச் சென்று பெயர் பொறிப்பேன். சரியா மாணவர்களே? திட்டவட்டமாக என்றால் என்ன என்று தெரியுமா? அல்லது அடுத்தது பெயர் பொறிப்பேன். இவை அனைத்தும் சற்று முன் நாம் படித்த மரபு தொடர்களே.